குட் மார்னிங். கடந்த ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஏர்லி மார்னிங் பர்சனாக மாறிட்டேன். பட் ஆனால் இப்போ வந்து ரொட்டீனாக வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுனால மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5:30 இல்லை 4:30ன்றது என்னோடய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது. இப்போ வந்து 3:50 மாறி இருக்குது. எனக்கு தெரியல 3 AM கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அதை ட்ரை பண்ணேன். வாஸ் நைஸ். பட் நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் என்னால் வந்து இப்போ ஒரு ஹோம் மேக்கராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் கிடைக்கும். ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். பட் எனக்கு அப்படி இல்லவே இல்லை. வீட்டிலருந்து ஒரு லைக் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ முன்னால் வந்து என்ன தான் வீட்டிலருந்து நம்ம ஆன்லைனில் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கன்றது ஒரு 6 ஹார்ஸ்லேருந்து 7 ஹார்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. மற்ற நேரம் ஃபுல்லாகவே ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது லைஃபு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ராசரிஸ்லாம் வந்து லிஸ்ட் எழுதி முடிச்சுட்டு வீக்கெண்டில் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ என்னோடய க்ராசரி ஷாப்பிங் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஷாப் ஒன்று பார்த்துருக்கோம். அதில் தான் நாங்கள் ஒரு 7 இயர்ஸாக வாங்கிட்டுருக்கோம். அவங்கக்கிட்ட மட்டும் தான் வாங்குவோம். ஆயிலுக்கு ஒரு இடத்துக்கு போவோம், சைதாப்பேட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி வீட்டுக்கு அரிசி பருப்பு எல்லாமே ஒரு இடத்துல வாங்குவோம். ஸோ அதை போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி போய் நான் வாங்கிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி என்ன க்ராசரி வாங்கினேன் அப்படின்றத அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரௌன் ரைஸ் 1 kg வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எல்லாமே இப்போ அன்பாலிஷ்டு. ஸோ அதனால் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். தூய மல்லி அரிசி ரெகுலர் ரைஸுக்கு ஒரு 2 kg. அதுக்கப்புறமா தினையும் வரகும் லைக் பொங்கல் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. மில்லட்டில் சேமியா தான் வந்து த்ரூக்குட்டிக்கு சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கல்லுப்பு, சீ சால்ட்டு, ஹிமாலயன் சால்ட்டு, அப்புறம் நாட்டு சக்கரை. ஆல்ரெடி எல்லாமே ஒரு 1/2 kg இருக்கிறதுனால எல்லாமே வந்து நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். அண்ட் மஞ்சத்தூள், வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்திங்கன்னா கோதுமையோட அவல், அதில் சூப்பரான ரெசிபி இருக்கும். நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எண்ணெய் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி நைட் வந்து படுத்தாச்சு. ஏர்லி மார்னிங்கோட விலாக் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மஞ்சத்தூள் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து போட்டு வச்சுப்பேன் ஃபார் வெஜிடபிள் க்ளீனிங்காக டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு.